ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோதுமை மாவு. கோதுமை மாவு வந்து நம்ம வீட்டிலையே எப்படி வந்து நல்லா சப்பாத்தி, பூரி, ரொட்டி அதெல்லாம் வந்து சாஃப்டாக வரத்துக்கு வீட்லேயே வந்து கோதுமை மாவு வந்து எப்படி அரைக்கலாம்னு சொல்கிற ஒரு ப்ரொப்போர்ஷன் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். இது வந்து ஒரு குக்கிங் வீடியோ கிடையாது. நம்ம மாவு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதை எப்படி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும், இது கூட வந்து என்னென்ன போட்டு அரைச்சா உங்களுக்கு வந்து சாஃப்டாக வரும், அப்புறம் ஷெல்ஃப் லைஃப் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்கிற ஒரு டிப்ஸ் தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். நான் வந்து வீட்டில் கோதுமை மாவு இப்படி தான் அரைப்பேன். இப்போ இதை வந்து இதுக்கு வந்து நான் எப்படி அரைக்கிறேன்னு சொல்கிற ப்ரொப்போர்ஷன் வந்து காமிக்கிறேன். இது வந்து பஞ்சாப் கோதுமை தான் வாங்கியிருக்கேன். எப்போவுமே பஞ்சாப் கோதுமை தான் வாங்குவேங்க. ஒரு 5 கிலோ பஞ்சாப் கோதுமையை நீங்கள் நல்லா வெயில் காலத்தில் கழுவி நல்லா வெயிலில் காய போட்டு எடுத்து அரைச்சிக்கலாம். இல்லை மழை காலமாக இருந்ததுன்னா நீங்கள் நல்லா க்ளீன் அண்ட் பேக்டு கோதுமை வரும் இல்லையா, பஞ்சாப் கோதுமை, அதை வாங்கிக்கிங்க. ஒரு 5 கிலோ கோதுமைக்கு 1 கிலோ அளவு வெள்ளை ரவை சேர்த்துக்கோங்க. இந்த வெள்ளை ரவை சேர்த்து நம்ம அரைக்கிறப்போ மாவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும், பூரியும் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ரொட்டிக்கெல்லாம் செய்கிறப்போ அதுவுமே ரொட்டியும் வந்து உங்களுக்கு ரொம்ப நேரமானாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும். வெறும் கோதுமையை போட்டு நம்ம அரைக்கிறப்போ உங்களுக்கு சாஃப்ட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த டிப்ஸை வந்து நான் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். 5 கிலோவுக்கு 1 கிலோ ரவை. நீங்கள் கம்மியாக அரைக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொப்போர்ஷன்ஸை வந்து கம்மி பண்ணிக்கங்க. இப்போ 5 கிலோ கோதுமையும் 1 கிலோ ரவையும் வந்து ரெண்டுமே வந்து நான் ஒரு சமணத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தான் மில்லுக்கு கொண்டுட்டு போய் அரைக்க கொடுப்பேன். நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் மாவை வந்து நல்லா சூடாக இருக்கும் இல்லையா, ஸோ நம்ம அப்படியே வந்து அந்த எந்த கண்டெய்னரில் கொண்டுட்டு வரோமோ அதுலேயே வச்சு ஆற வச்சுட்டு அப்படியே மூடி வைக்காமல் இந்த மாதிரி ஒரு பரவலான ஒரு பேப்பரில் வந்து ஒரு பெரிய ஸ்பேஸில் நீங்கள் பேப்பரை விரித்து விட்டு மாவை வந்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஒரு தடவை கலந்துக்கங்க. ஏன்னா நம்ம அந்த ரவை கோதுமை எல்லாமே அது ப்ராப்பராக கலந்து வந்திருக்குமான்னு நம்மளுக்கு தெரியாது மிஷினில் கொடுத்து அரைக்கிறப்போ. ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு கொஞ்சம் ஃபேனை போட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு 1/2 அன் ஹவரில் வந்து மாவு வந்து நல்லா வந்து சூடு வந்து போயிடும். உங்களுக்கு அந்த சூட் இல்லாமல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு மாவு கட்டி சேராமல் இருக்கும். ஷெல்ஃப் லைஃப்பும் வந்து ரொம்ப நாள் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நான் நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த சூடெல்லாம் ஆறுறதுக்காக. நீங்கள் சில மில்லில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் தெரிஞ்ச மில்லாக இருந்ததுன்னா அவங்க அரைச்சி அவங்களே வந்து இந்த மாதிரி நல்லா ஆற வச்சு கொடுத்துடுவாங்க. பட் ரொம்ப கூட்டமாக இருக்கிற இடத்துல நம்ம அரைச்சிட்டு நம்ம வீட்டிலே கொண்டுட்டு வந்து ஆற வச்சுக்கிறது தான் பெட்டர். ஏன்னா நம்ம பக்கத்தில் இருந்து அரைக்கிற மாதிரி வராது இல்லைங்களா, நம்ம கொடுத்துட்டு வந்திருப்போம், அதை போட்டு அரைக்கிறாங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ எப்போவுமே நான் கொடுத்தேன்னா பக்கத்துலேயே இருந்து அரைச்சி வாங்கிட்டு தான் வருவேனுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். எனக்கு இது ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவரே ஆகிடுங்க. மாவு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீழே இருந்து மேலே எல்லாமே கூல் டவுன் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா சூப்பரான சாஃப்டான கோதுமை மாவு ரெடி ஆகிடும். இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.